நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல நல்ல செய்திகளை பார்த்துட்டு வர்றோம். இன்றைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க போவது கிராம்பு எண்ணெயின் அற்புத பலன்கள். சரி, இப்போது இந்த கிராம்பு எண்ணெய் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விஹா ஆன்லைன்லேயே இருக்குது, பார்த்துக்கோங்க. viha.onlineலேயும் விஹா ஆன்லைன் ஆப்லேயும் இருக்குது. சரி, இந்த கிராம்பு எண்ணெயின் பயன்கள் என்னன்னு பார்த்தோம்னா நிறைய சொல்லப்பட்டிருக்கு, ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. நம்ம கிராம்புன்னா உடனே என்ன நினைக்கிறோம், உடனே நமக்கு ஞாபகம் வர்றதெல்லாம் பிரியாணி. மணக்க பிரியாணி இருக்கிறதுக்கு காரணம் கிராம்பு ஒரு முக்கிய பிரதான காரணியாக இருக்கு இல்லையா? அந்த பிரியாணியில் போடுறது தான் நமக்கு எல்லாம் தெரியும். இன்னும் இந்த குருமா, இன்னும் பல பதார்த்தங்கள் செய்கிறோம் இல்லையா, சாப்பாட்டுக்கு நல்ல மணத்தை சேர்க்கக்கூடியது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டி நல்ல மருத்துவ குணம் இருக்கு. நம்ம பெரியவங்கெல்லாம் எதில் என்ன சேர்த்தா நல்லது அப்படின்னு பார்த்து சேர்த்துருக்காங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், கிராம்பு பிரியாணியில் சேர்த்தோம்னா வாசனையாக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குங்க. நம்ம சாப்பிட்டது சீக்கிரத்தில் செரிமானம் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பெரியவங்க சுவைக்கு சுவையும் ஆச்சு, இந்த கிராம்பையும் சேர்க்கணும் அப்படின்னு நிறைய சமையல்களில் பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்காங்க. உண்மையிலேயே கிராம்பு இல்லாமல் பிரியாணி செஞ்சு பாருங்களேன், நல்லாவா இருக்கும், என்னவோ சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த குருமா, இன்னும் சில பதார்த்தங்கள் செஞ்சோன்னா அதில் கிராம்பு போடலன்னா என்னமோ ஒன்று போடல, என்னமோ நல்லா இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்றது தோணும் இல்லையா? இவ்வளவு சுவையை தரக்கூடிய இந்த கிராம்பும் அதிலிருந்து எடுக்கப்படுகின்ற எண்ணெயும் நல்ல மருத்துவ பலன்களை கொண்டது. இதில் முக்கியமாக சொல்லணும்னா, நமக்கு ஏதாவது பூஞ்சை தொற்று ஏற்படுதுன்னு வைங்க, அதாவது ஃபங்கஸ் இல்லை பாக்டீரியானால, வைரஸ்னால ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா இந்த கிராம்பு எண்ணெயை நம்ம பிற எண்ணெயுடன், அதாவது இந்த கிராம்பு எண்ணெய் அதிக வீரியம் கொண்டதாக இருக்கும், அதாவது ரொம்ப பவராக இருக்கும். நம்ம டைரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணோன்னா அது எரிய ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன பண்ணணும், நம்ம வேறு எண்ணெய், தேங்காய் எண்ணெயோட, நல்ல எண்ணெயோட, இல்லைன்னா ஆலிவ் ஆயில், இது போன்ற எண்ணெயோட கலந்து அதை நம்ம பூசிக்கிட்டோம்னா நமக்கு கிருமி தொற்று ஏற்படாது. அதாவது இப்போ நமக்கு பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்னா இந்த மாதிரி மற்ற எண்ணெய்களில் கலந்து நம்ம லேசாக பூசிக்கலாம். சீக்கிரத்தில் ஆறவும் செய்யும், நமக்கு எந்த சைடு எஃபெக்டும் வராது. இன்னொன்றுங்க, நம்ம வீட்டில் கிராம்பு இல்லைன்னு வைங்களேன், இந்த கிராம்பு எண்ணெய் கொஞ்சம் இவ்வளோ பெரிய பாட்டில் தான் வரும், 10 ml அந்த மாதிரி 20 ml தான் கொடுப்பாங்க எங்கேயுமே. அதை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நமக்கு கிராம்பு இல்லைன்ற கவலையே கிடையாது. ஒரே ஒரு சொட்டு நம்ம குருமாலையோ இல்லை பிரியாணியிலோ போட்டோம்னா நல்ல மனம், இன்னும் இந்த கிராம்பு போடுவதை காட்டிலும் நல்ல மனம் அப்படியே வீடெல்லாம் பரவி ஒரு இப்போவே சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தூண்டிவிடும். சரி, இந்த பூஞ்சை தொற்று ஏற்படாமல் இருப்பதற்காக கிராம்பு எண்ணெய் பயன்படுது. வேறு எதற்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வலி வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்ம வீட்டில் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, கிராம்பை எடுத்து நுணுக்கி இல்லை ஒரு தட்டிட்டு பல்லில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை நேரத்துக்கு அந்த கிராம்பை வச்சுருக்கிறது, நான் மற்றது சாப்பிட வேண்டாமா, உள்ளே அடக்கிட்டு வைக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் தெரியுமா, ஒரு பஞ்சு, சின்ன துண்டு சுத்தமான பஞ்சு எடுத்துக்கோங்க. கிராம்பு எண்ணெயில் கொஞ்சம் முக்கியம், அதாவது அந்த கிராம்பு எண்ணெய் சும்மா இப்படி தொட்டு அந்த பஞ்சில் வச்சிங்கனாலே போதுமானது. இல்லை அப்படியே டிப் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை நல்லா பிழிஞ்சிட்டு அந்த பல் வலி இருக்குன்ற இடத்துல அடைச்சி வச்சுக்கோங்க கொஞ்ச நேரத்துக்கு. அப்படி வச்சு பாருங்களேன், அந்த எண்ணெய் அந்த ஈறுகளில் இறங்கி பல் வீக்கம் இருந்தாலும், பல்வலி இருந்தாலும், ஈறு வீக்கம் இருந்தாலும் சரியாயிரும். இன்னொன்று, ஏதாவது ஃபங்கஸ், பாக்டீரியா, பூஞ்சை தொற்று ஏதாவது ஏற்பட்டுருந்துச்சுன்னா அதுவும் சீக்கிரத்தில் குணமாகும். மேற்கொண்டு எந்த தொற்றும் ஏற்படாமல் நமக்கு இந்த கிராம்பு எண்ணெய் தற்காப்பாக இருக்கும். இந்த கிராம்பு எண்ணெயை தேங்காய் எண்ணெயோடையோ நல்ல எண்ணெயோடையோ இல்லை 2 எண்ணெயோடையோ சேர்த்து ஒரு ட்ராப் போட்டுக்கிட்டு நீங்கள் தலைக்கு பூசிட்டு வாங்க. உங்கள் தலையில் ஏதாவது தொற்று இருந்துச்சுன்னா அதுவும் போயிடும். அது தவிர நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை அகற்றுவதற்கு இந்த கிராம்பு எண்ணெய் பயன்படுகிறது. இது எப்படி பயன்படுத்தணும், நம்ம சாப்பாட்டில் தான் ஒரு ட்ராப் போட்டு பயன்படுத்திக்கலாம், இல்லாட்டி பிற எண்ணெய்களுடன் சேர்த்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அன்றாடம் என்ன எண்ணெயை பயன்படுத்துகிறீங்களோ அந்த எண்ணெயில் சும்மா 2 சொட்டு கிராம்பு எண்ணெயை சேர்த்து வச்சுக்கோங்க. நல்ல மணமாகவும் இருக்கும். நம்ம உடம்புல பூஞ்சை தொற்றுகள், அதாவது வேற எந்த கிருமிகளின் தாக்கமும் ஏற்படாமல் இந்த கிராம்பு எண்ணெய் நமக்கு பாதுகாப்பு தரும். இன்னொன்று, இந்த கிராம்பு எண்ணெய் நம் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியாக செயல்படும். மாரடைப்பு, புற்றுநோய் ஏற்படுத்துகின்ற கிருமிகளுக்கு எதிராக இந்த கிராம்பு எண்ணெய் செயல்படுத்தும். அந்த கிருமிகளை அழித்து விடும், அந்த செல்ஸ் உருவாகிறத தடுக்கும். அடுத்தது, கடுமையான தலைவலி இருந்ததுன்னா
பக்கத்தில் கிராம்பு எண்ணெய் இருந்ததுன்னா உடனே என்ன பண்ணுங்க நீங்கள் வேறு எண்ணெயோடு கலந்து சும்மா ஒரே ஒரு ட்ராப் போட்டு அந்த எண்ணெயை அப்படியே பூசிக்கோங்க. தலைவலி இல்லாமல் போய்விடும். எந்த விதமான சைடு எஃபெக்டும் இருக்காது. நம்ம தலைவலின்னா உடனே மாத்திரை போடுறோம்ல, அதெல்லாம் போட்டோன்னா சைடு எஃபெக்ட் இருக்குது இல்லையா? அதனால் இது நம்ம வெளிப்பூச்சாக பயன்படுத்திக்கிட்டோன்னா தலைவலி உடனே நின்றுடும். ஒற்றை தலைவலி, மைக்ரேன், ஹெடேக், இந்த மாதிரி எத்தனையோ தலைவலி இருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் இது பயன்படுத்திக்கலாம். மேலும் இந்த கிராம்பு எண்ணெய் இரத்தத்தை சுத்திகரிக்கிறது, இரத்த ஓட்டம் சீராக இருக்க உதவுகிறது, ரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்சுலின் லெவலை சரியாக வச்சுருக்கும். அதனால் சர்க்கரை நோயாளிகள் கூட இந்த கிராம்பு எண்ணெயை சாப்பாட்டில், அதாவது நான் சொன்னது போல் மற்ற எண்ணெயோடு ஒரே ஒரு சொட்டு கலந்துக்கிட்டு இல்லாட்டி மற்ற எண்ணெயோடு கலந்து வச்சுக்கிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வாங்க. மேலும் வாய் துர்நாற்றம் எடுக்குதா? கவலையே படாதீங்க. கொஞ்சம் சுடு தண்ணி வெது வெதுன்னு வச்சுக்கிட்டு அதில் ஒரே ஒரு சொட்டு கிராம்பு எண்ணெய் போடுங்க, வாய் கொப்புளிங்க. இந்த வாய் துர்நாற்றம் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வலி இருந்தால் இல்லை ஈறுகளில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா வாய் துர்நாற்றம் எடுக்கும். தொண்டையில் இல்லை வயிற்றில் புண்ணு இருந்ததுன்னா நமக்கு எந்த சைடு எஃபெக்ட் காமிக்கலைன்னா கூட வாயில் துர்நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த வாய் துர்நாற்றம் போவதற்காக இந்த கிராம்பு எண்ணெயை வச்சு நம்ம வாய் கொப்பளிச்சோன்னா, அதாவது தண்ணியில் ஊற்றி தான், டைரெக்டாக போட்டுறாதீங்க, எரிஞ்சிடும். தண்ணியில் ஊற்றி நம்ம வாய் கொப்பளிச்சோன்னா உள்ளே இருக்கக்கூடிய நோய் தொற்று கிருமிகள் எல்லாம் அழிந்து போகும். ஒன்று, இன்னொன்று வாய் துர்நாற்றமும் போய்விடும். இன்னொன்று சொல்கிறேங்க, தரமான கிராம்பு எண்ணெயில் தான் நல்ல மருத்துவ குணம் இருக்குது. நல்ல கிராம்பு கம்ப்ரெஸ் பண்ணி எடுக்கக்கூடிய எண்ணெயில் தான் நல்ல மருத்துவ குணம் இருக்கும். சும்மா வேறு எண்ணெயில் 2 சொட்டு கிராம்பை சேர்த்துக்கிட்டு அது கிராம்பு எண்ணெய்னு இருந்துச்சுன்னா அதில் ஒரு பலனும் கிடைக்காது. இப்படி சுத்தமான கிராம்பு எண்ணெய் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம விஹா ஆன்லைன் ஆப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். இந்த கிராம்பு எண்ணெயை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு லீனா என்கின்ற என்னுடைய அபிமானி, அவங்க எந்த பதிவாக இருந்தாலும் பார்த்துருவாங்க. அவங்க கேட்டுக்கொண்டதுனால, இன்னும் சிலர் கேட்டுக்கொண்ட காரணத்தினால இந்த பதிவை கொடுத்துருக்கேன். நம்ம viha.online பற்றி சொல்லிடுறேன். viha.online என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். அது இ-காமர்ஸில் இத்தனை நாள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அந்த இ-காமர்ஸ் வெப்சைட் அப்படியே இருக்குது. நீங்கள் viha.onlineலேயும் போயிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். அதாவது www.viha.online அப்படின்னு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்ற பேர் இருக்கான்னு பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். அது பழையபடி இருக்குது. இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டதன் காரணமாக நாங்கள் விஹா ஆன்லைன் ஆப் தயார் பண்ணியிருக்கோம். இந்த விஹா ஆன்லைன் ஆப் டவுன்லோட் பண்ணணுன்னா எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு டவுன்லோட் செஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணாமல் இருக்கிறவங்க கட்டாயம் உடனே இதை பார்த்த உடனே டவுன்லோட் பண்ணிடுங்க. அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. மொழி மாற்றம் செஞ்சுக்கலாம், வெளிநாட்டிலிருந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்க அவங்களுடைய கரன்சிக்கு மாற்றிக்கொள்ளலாம். நிறைய புதிய பொருள்களாக நாங்கள் தினமுமே அப்லோடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா ஷாப்க்கு வாங்க. அதற்கான அட்ரஸ், ஃபோன் நம்பர் அனைத்துமே viha.online அந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் இருக்குது. விஹா ஆன்லைன் ஆப்லையும் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் விஹா ஆன்லைன் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்ற பேர் இருக்கான்னு கட்டாயம் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூகுள் மேப்ஸ்லேயும் எங்களுடைய கடை விஹா ஷாப்க்குரிய அட்ரஸ் டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், கூகுள் மேப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கே வந்துடலாம். இன்னொன்று சொல்கிறேன், எங்கள் விஹா ஷாப்க்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திட்டு அனிதாமாவோட பொருள்கள் நாங்கள் வாங்கிக்கிட்டு எங்கள் கடையில் கொடுத்துட்ருக்கோங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது தவறான செய்தி, பொய்யான செய்தி. அதுலேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போட உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.